தமிழகத்தின் தெற்கு பகுதியில் உள்ள சமுத்திரக்கரையில் மாயன் என்ற கிராமத்துக்கு எதிரே மாயத்தீவு என்ற தனித்தீவு இருந்தது. அந்த தீவை பற்றி பலர் பலவிதமான கற்பனைகளும் கதைகளும் கூறியிருந்தனர். அங்கு சென்றவர்கள் திரும்பியதே இல்லை என்று கிராம மக்கள் கூறி பயத்துடன் வாழ்ந்தனர். கார்த்திக் மந்தபாலத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண மீனவ இளைஞன். அவனது தந்தை ஒருமுறை மாயத்தீவுக்கு சென்றுவிட்டு திரும்பவில்லை. இதனால் அந்த தீவுக்கு செல்லக்கூடாது என்ற விதிமுறையை அவனது குடும்பத்தினர் கடைபிடித்தனர். ஆனாலும் கார்த்திக்குக்கு அப்பா மறுபடியும் வருவார் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் இரவில் கடலின் நடுவில் இருந்து வந்த மாய ஒலி கார்த்திக்கை வியப்பில் ஆழ்த்தியது. அந்த ஒலி தன் அப்பா மாயத்தீவில் இருப்பதை கூறுவதாக அவன் நினைத்தான். அதனால் கார்த்திக் பயம் தாண்டி மாயத்தீவுக்கு செல்ல முடிவு செய்தான். கார்த்திக் ஒரு சிறிய படகில் மாயத்தீவுக்கு சென்றான். அங்கு அவன் கண்டது மாயமான பழங்கால கோவில்கள், அங்கு எழுதப்பட்டிருந்த மர்மமயமான தமிழ் எழுத்துக்கள், மனிதர் போலவே பேசும் விலங்குகள். தீவின் நடுவில் இருந்த ஒரு கல்லறையில் தன் அப்பாவின் பெயர் செதுக்கப்பட்டிருந்தது. தீவில் ஒரு வயதான முனிவர் கார்த்திக்கிடம் தீவின் ரகசியத்தை சொன்னார். மாயத்தீவு என்பது ஒரு மந்திரத்தால் கட்டப்பட்ட பண்டைய தமிழகத்தின் மறைந்த மாநிலம். அந்த மந்திரம் தீவின் வளங்களை பாதுகாக்க சிலரை மீண்டும் கரையில் திரும்ப அனுமதிக்கவில்லை. கார்த்திக்கின் அப்பா அந்த மந்திரத்தை காப்பாற்ற முயற்சித்த போது அதில் சிக்கிக் கொண்டார். கார்த்திக் முனிவரின் வழிகாட்டுதலின் பேரில் மந்திரத்தை குடைத்து தீவை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயன்றான். கடின போராட்டத்திற்கு பிறகு அவன் வெற்றி கண்டான். தீவில் சிக்கியிருந்தவர்களும் மீண்டும் உயிர் பெற்று வந்தனர். மாயத்தீவு தனது மறைந்த அழகை மீண்டும் பெற்றது. கார்த்திக்கின் தந்தை திரும்பியதோடு அவனும் கிராமத்திற்கு திரும்பி மக்களுடன் நிம்மதியாக வாழ்ந்தான். மாயத்தீவின் கதை அன்றிலிருந்து சமுத்திரத்தின் கரையில் நின்ற ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் ஒரு வீரக்கதையாக பேசப்பட்டது.